இந்த கொஸ்டின் பாருங்கள், ஸ்கூல் புக்கில் இருக்கான்னு பார்க்கலாம். எது ஒன்று பொதுத்துறை இல்லை அப்படின்னு கொஸ்டின் இருக்காங்க. டிஸ்கோ தான் பொதுத்துறை கிடையாது சொல்லலாம். ஸ்கூல் புக்கில் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே பாருங்கள், 1907 பெரிய அளவிலான இரும்பு எஃகு தொழிற்சாலை டிஸ்கோ சாம்சட்பூர். அதனைத் தொடர்ந்து டிஸ்கோ தொழிற்சாலை 1919 பான்பூரிலும் தொடங்கப்பட்டன. இவை இரண்டும் தனியார் துறை ஆகும். 1907 டிஸ்கோ அப்படிங்கிற சாம்சட்பூர்லையும் 19 பான்பூர்லையும் தொடங்கப்பட்டது. ரெண்டும் தனியார் துறை அப்படின்னு கொடுத்துட்டாங்களா? இதை விட தெளிவான விளக்கம் இன்னொரு இடத்துல இது 11th எக்கனாமியில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, மேற்கூறப்பட்ட எல்லா நிறுவனங்களையும் கொடுத்துட்டு, எல்லா எஃகு நிறுவனங்களையும் கொடுத்துட்டு, மேற்கூறப்பட்ட அனைத்தும் செயலால் நிர்வகிக்கப்படுகின்றன. தற்போது டிஸ்கோ தவிர அனைத்தும் முக்கியமான இரும்பு எஃகு தொழிற்சாலைகளும் பொதுத்துறையின் கீழ் உள்ளன. அப்போ டிஸ்கோ மட்டும் என்ன கிடையாது, பொதுத்துறை கிடையாது. அப்போ டைரெக்டாக அப்படியே ஸ்கூல் புக்கில் உள்ள கொஸ்டின் தான் அவங்களுக்கு கேட்டிருக்காங்க.